மனித குரங்கு மாதிரி நிக்காம சட்டு புட்டுன்னு தூக்கி விடு தம்பி. வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனஸ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெட்பூல் அண்ட் வல்வரின் ட்ரெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அந்த ட்ரெய்லரை டீகோடிங்கும் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வல்வரின் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட் அப்டேட் வரதுக்கு முன்னாடி டெட்பூல் அண்ட் வல்வரின் இணைய போகிறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. அதிலிருந்தே இந்த படத்து மேலே எனக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ வர பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு காலும் ஓடல கையும் ஓடல. ஏன்னா அந்தளவுக்கு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா மாசாக கிளாசிக்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி டெட்பூல் வல்வரின் ஸ்டோரியை எம்சியூவில் கனெக்ட் பண்ணாமல் தனித்தனி ஸ்டோரியாக தான் காமிச்சாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் ஜாயின் பண்ணி மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் கொண்டு வராங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான விஷயம். ஏற்கனவே அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் டெட்பூல் எக்ஸ்மேனை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு ஒரு ரூமர் வந்தது. கடைசியில் ரூமராகவே போயிடுச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, அஃபிஷியலாக ட்ரெய்லர்லேயே காமிச்சிட்டாங்க. ஹீரோக்களுக்கு மத்தியில் நீங்கள் ஹீரோவாகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த ட்ரெய்லர் கடைசியில் பார்த்தீங்கன்னா வல்வரினுக்கு டெட்பூலை பற்றி தெரியல, டெட்பூலுக்கு வல்வரினை பற்றி தெரியல, அப்படி தான் காமிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருமே வேறு வேறு இடத்துல தான் இருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தனால தான் டிவிஏ அப்படிங்கிற இடத்துல வந்து மாட்டிக்கிறாங்க. அதுலேருந்து தான் இவங்க 2 பேரும் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இதில் இருந்து தான் இந்த படத்தோட ஸ்டோரி கூட ஆரம்பிக்கலாம். இந்த டிவியை பற்றி ஏற்கனவே நம்ம லோக்கி சீரிஸில் நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் லோக்கி சீரிஸை பார்க்கலன்னா பார்த்துருங்க. அப்போ தான் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டோரி புரியும். அதுக்கப்புறமா அந்த ட்ரெய்லரில் அந்த டிவி இடத்துல இருக்கிறவங்களாம் அவெஞ்சர்ஸை பற்றி டெட்பூல் கிட்டே ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கேப்டன் அமெரிக்காவை காமிக்கும் போது டெட்பூல் சல்யூட் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை கேப்டன் அமெரிக்காவை ஏற்கனவே டெட்பூலுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லைனா கேப்டன் அமெரிக்காவை பற்றி டெட்பூல் ஏதோ ஒரு புக்கில் படிச்சிருக்கலாம். லோக்கி சீரியஸில் டிவி இடத்துல காமிச்சவங்கள இந்த ட்ரெய்லரில் காமிக்கல. இதில் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா லோக்கி சீரியஸுக்கு முன்னாடி நடக்கிற ஸ்டோரியாக கூட இந்த படம் இருக்கலாம், இல்லைனா ரெண்டுமே ஒரே டைம் லைனில் நடந்துட்டு இருக்கிற ஸ்டோரியாக கூட இருக்கலாம். என்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டிவி இடத்துக்கு டெட்பூல் வல்வரின் வரதுக்கு முன்னாடியே காட் ஆஃப் லோக்கிக்கு இவங்க யார் என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம். எப்படின்னா லோக்கி சீரியஸ் கடைசியில் நம்ம தலைமை லோக்கி பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மல்டி யூனிவர்ஸுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த மல்டி யூனிவர்ஸுக்கு புதிய காவலராக தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவி இடத்துக்கு டெட்பூல் வல்வரின் வர்றதுக்கு முன்னாடியே காட் லோக்கிக்கு ஏற்கனவே எங்களை பற்றி தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. ஒருவேளை இது மாதிரி நடந்தால் வேற லெவலில் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரியான ஸ்டோரியாக இருக்க போது. கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மார்வலோட கம்பேக் மூவியா கண்டிப்பா இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு டெட்பூல் அண்ட் வல்வரின் படத்தை பார்க்கறதுக்கு வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு டெட்பூல் வல்வரின் பிடிக்கும்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.